Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்திருந்தோம் கேப் டவுன் தான், அதாவது டியூரேஷன் தான். ஸோ அதை நான் அந்த இதுலேயுமே சொல்லியிருந்தேன், இந்த சேனலுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுமே சொன்னேன். இந்த சேனல் வந்து வெளில போயிட்டு திரும்பி உள்ளே வந்துச்சு. ஸோ இது எம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இந்த கேப் சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றே பேசணும். ஸோ கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு. இப்போ அப்படியே தான் எங்கே ஓப்பன் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே இடத்துலேயே நின்றுச்சு மார்க்கெட்டு. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரையில், ஓகேவா, அது வந்து பெரிய மூவ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 100-150 பாயிண்ட் டவுன் மூவ் தான். விக்ஸ் கரையில் என்னன்னா அது வீக்கெண்டை பேஸ் பண்ணி எதனா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டியதான். இப்போ ஃபர்தராக இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே தான், இப்போ இது வந்து இப்போ இந்த சேனலுக்குள்ளே நிற்கணும், ஓகேவா. ஒன்று இந்த சேனலுக்குள்ளே நிற்கணும். அப்படி இல்லைன்னா நான் நேற்று சொல்லும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சேனலில் ரீடெஸ்ட் ஆகிற மாதிரி வரும், ஓகேவா. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடம், ஓகேவா, இந்த கேப் வந்து 24லேருந்து, ஆமாம் 24,000லேருந்து எக்ஸாக்டாக இந்த ஜோன் வச்சுக்கலாம். ஸ்விங்காக பார்க்கும்போது இந்த ஜோனுக்கு கீழே நிற்கணும். ஸோ அந்த ரீடெஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த ஜோன் கிட்ட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது நான் நியூஸா என்ன அப்படின்றத நம்ம மண்டே தான் தெரிய வரும். ஸோ நம்ம மண்டே தான் பார்க்க போகிறோம், அது பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அதான் 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதான் ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் நான் நேற்றே சொன்னேன், ஸ்விங் பாயிண்ட் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால வந்து நீங்கள் ஃபுல் பேக்கில் மட்டும்தான் லாங் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து இதை பேஸ் பண்ணி ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி தான் நானுமே வந்து இப்போ இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட் வந்து கிளம்புறோம், கோயம்புத்தூருக்கு வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ ட்ராவலு, ஸோ அதனால பெருசாக என்னால் எதுவும் பண்ண பொசிஷன் எதுவும் பெருசாக வச்சிடல, அதே தான் இருந்தது. கமிங் பேக் டு மை பொசிஷன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான். இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தரோட லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்த்தீங்களா, இந்த நண்பர் ஒருத்தர், ஸோ அவரோடது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 29 ரூபா ப்ராஃபிட் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ நல்ல ப்ராஃபிட் தான். ஏன்னா பொசிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அது ஒன்றும் பெரிய பொசிஷன்ஸ் தான் வச்சிடல, ரொம்ப கம்மி பொசிஷன் தான் வச்சிருக்கேன். அதுக்கே வந்து எம்டிஎம் நல்லா தான் இருந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நேற்று ஒரு 10,000 ப்ராஃபிட் தான் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 10,000 தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிஃப்டியோட 12 இருக்குது, நிஃப்டி 26 இருக்குது. ஸோ இது டீட்டெயிலாக அது பெருசாக பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னையோட எம்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 13,000. அதில் நம்ம அதை பிரித்து பார்த்தோம்னா இப்போ 12th மேலே பொறுத்த வரைக்கும் அது 12th மேலே பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5 ரூபா ரிக்கவர் ஆயிருக்கு. ஸோ பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருக்கேன். பொசிஷன் வந்து 12th மேலே இருக்க பொசிஷன் வந்து இதுதான், இது வந்து 12th மேலே இருக்க பொசிஷன். ஸோ இது இந்த மாதிரி இருக்குது, நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால. ஸோ மார்க்கெட் வந்து லைட்டாக திரும்பி வந்து இப்போ இது ஒயிட் இந்த ரேஞ்ச் வச்சிருக்கேன். ஸோ நேற்று வந்து ஆக்சுவலாக 70,000 ரூபா கொஞ்சம் தூரம் இருந்துச்சு, அது கொஞ்சம் நவுத்தி உள்ளே போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த ரேஞ்சு நிற்கலையான்னு பார்த்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக டைப் பண்ணி போட்டுறதோ இல்லை புக் பண்ணுறதோ என்னது அப்படின்றத பிளான். ஸோ இப்போ இது வந்து ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29 ரூபா இருக்குது. அது ஜென்ரலாக பாதி வந்தாலே போதும், நம்ம புக் பண்ணிடலாம், ஓகே. ஆனால் அது ரேஞ்சுக்குள்ளே நிற்கணும் அப்படின்ற கோல் தான். ஸோ அதுக்காக நான் வச்சுருக்கேன் பொசிஷன். இதை பொறுத்த வரைக்கும் இதுதான். அகைன் மந்த்லியில் இருக்க பொசிஷன் அது அப்படியே தான் இருக்காது, எதுவுமே பண்ணல. நீங்கள் நேற்று மாற்றி போட்டு அப்படியே இருக்காது, அது எதுவும் கை கூட இருக்கல. ஸோ அது வந்து பிரச்சனை 34 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த அக்கௌண்ட்டில் ரன்னிங் ப்ராஃபிட்டாக 88,000 இருக்குது. பட் ஆனால் அதை புக் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, இது 2 தான் புக் பண்ணியிருக்கேன். இது 2 தான் புக் பண்ணியிருக்கேன். அப்போனா வந்து 45 ரூபா தான் ப்ராஃபிட். புக் பண்ணாத வரைக்கும் நான் இந்த ப்ராஃபிட்டை மைண்டில் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 lakhs ரிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 lakhs வந்து அதான் ஒரு 15,000 கிட்ட வந்துச்சு, ஓகேவா. நாளைக்கு வந்து தொட்டுச்சுன்னா நான் 3% வச்சு புக் பண்ணுவேன். அப்புறம் இந்த பொசிஷன் வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, இது மந்த்லி பொசிஷன்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே வருது அப்படின்னா என்ன பண்ணோன்னா மேபி இங்கே வச்சுக்கலாம், இந்த ஸ்ட்ரைக்கு தாண்டி, இந்த சென்டர் பாயிண்ட் பீக் சென்டர் பாயிண்ட் தாண்டி இப்படி வருதுன்னா தூக்கி நேராக வந்து இங்கே உள்ளே போட்டுற வேண்டியதான். ஸோ ரிஸ்க் வந்து இங்கே டைட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் 12th முடிஞ்சிடும்ல. அப்போ 19th நான் பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன், அது இன்னும் நான் ட்ராக்கே பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து 19th வந்து 19 மேல வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தான் ப்ராஃபிட் வந்துருக்கு. ஆனால் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடி வந்து 24,500 வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து 23,900 வச்சிருந்தேன். அப்புறம் மேலே போகும்போது வந்து இதோட ப்ரொடெக்ஷன் மட்டும் பை பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு என்னாச்சுன்னா கீழே வந்தது. அப்புறம் இதில் பார்த்தா இது எனக்கு ஏதோ செட் ஆகிற மாதிரி தெரியல, வீக்கெண்ட் வந்து சரி புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டை மட்டும் புக் பண்ணிட்டு எனக்கு இதுக்கு ப்ரொடெக்ஷன் இது இருக்குது, ஓகேவா. நான் 140 ரூபா இருக்கா, 140 ப்ளஸ் ஒரு 25 120 ரூபா. 120 ரூபா தான் இப்போ ஓவரெல்லாம் செல்லாக இருக்குது, ப்ரொடெக்டடாக, ஓகேவா. அப் சைடில். அப்போ நான் தேவையில்லாமல் வந்து 140 ரூபா 150 ரூபா செல் பண்ண வேண்டாம். இதில் ஒரு 20% இருந்தால் போதும், நேக்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி சும்மா இதை மட்டும் இது புக் பண்ணிட்டேன், இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இதுக்கு வெளில போட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதில் பே ஆஃப் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், 23,700 இப்படி ஓப்பனாக இருக்கும். அதேமாதிரி 24,500 25,100 இது பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்படி கொஷின் கிட்டத்தட்ட இப்படி இருக்குது. இப்போ இன்னும் ஓவராலாக உள்ளே போச்சுன்னா இந்த பக்கம் ஃபிக்ஸ்டு தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் டவுனில் வந்தால் நல்லா ப்ராஃபிட் வர மாதிரி தான் வச்சுருங்க. ஸோ அது பே ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இது ட்ராக் பண்ணல,
நீங்களே ஒன்றா ரெடி ஆகிட்டு சும்மா ட்ராக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுதான். அவ்வளோதான். இப்போ இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்றும் பெருசாக பொசிஷனிங் எதுவும் இல்லை. அகெயின் கம்மிங் பேக் டு நம்மளோட இதுலேயே வந்து காலையிலேயும் நான் தான் சொன்னேன். வியூவா வந்து அவ்வளோதான் சொன்னேன். பெருசாக அக்ரெசிவாக எதுவும் ட்ரேட் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றது மட்டும் சொன்னேன். நேற்று செல் வந்து எடுத்துருந்தோம். ஆனால் ஸ்ட்ராட்டஜி எடுத்துருந்தோம் நேற்று. அதுவே பார்த்துருந்தேன். ஸோ இப்போ இதோட வந்து அதான் நம்ம வீக்கெண்ட் வந்து நம்ம ஆக்டிவிட்டியை பார்க்க போயிடுவோம். ஸோ அது நம்ம வந்து பார்த்துட்டு இதோட மண்டே காலையில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை மட்டும் பார்ப்போம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஜென்ரலாக ரெகுலராக டச்சில் இருந்தீங்கன்னா டச்சில் இருங்க. உங்களுக்கு ஏதாவது குவரி இருந்துச்சுனாலும் வந்து ஒன்று யூடியூப்லேயே போடுங்க. அப்படி இல்லைன்னா பர்சனல் நம்பர் கூட நோட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நல்லா ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட் டேஸ். நாங்கள் ட்ரிப்பில் இருக்கிறோம், அதனால் நாங்கள் பிஸியாக இருப்போம். நீங்களும் உங்களை ஏதாவது பிஸி பண்ணுறதுக்கு எதாவது ஒன்று பண்ணீங்க. கேட்ச் யூ ஆன் மண்டே. See you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.